ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதி தீனா சேனலுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு உஷாராணியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ ஸ்பீட் கேஷில் உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி தந்ததுக்கப்புறம் உங்களை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி வேறு ஏதாவது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே அட்ரஸ் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா www.speedcash.co.in அந்த டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட்டை டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோட் இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் யூசர் லாகின் ப்ளூ கலரில் இருக்கா ஷேடோவில், யூசர் லாகின் கொடுங்க. கொடுத்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஐடி சேவ் பண்ணி வச்சபடியாக நான் அது காட்டுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புது ஐடி எப்படி உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சர் கொடுத்தாங்களோ அந்த ஐடியை போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. ஓகேங்களா? பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 10 கேரக்டர் இருக்கணும். சரிங்களா? 10க்கு மேலே எதுவுமே எடுத்துக்காது. அட்டு சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நேம் சைலான்னு காட்டுது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்கே படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழ் அப்படிங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக படிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு ஸ்பீட் கேஷ் ப்ரைவசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த செக் பாக்ஸை டச் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு. இது வரைக்கும் யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சரோட ஒர்க்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொண்டு வந்து தருவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள வந்ததையும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெனுவில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேஒய்சின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்குது, பேங்க் நேம் என்னன்னு கேட்குது, பேங்க் பிரான்ச் என்னன்னு கேட்குது, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்குது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு நம்ம கொடுக்கணும் நண்பர்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் திருப்பி பேமெண்ட் கேஒய்சிக்கே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்கள்கிட்ட ஜிபே நம்பர் இருக்கா, ஃபோன்பே நம்பர் இருக்கா, பேடிஎம் நம்பர் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அதில் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சு அப்படின்னா கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 2வது ஸ்டெப். 3வது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 மெனுவில் யூசர் ப்ரொஃபைல்னு இருக்குது. அதில் 2வது ஆப்ஷன் எடிட் ப்ரொஃபைல். எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா சிட்டி அட்ரஸ் இந்த 2 மட்டும் எம்டியாக இருக்கும். இந்த 2ஐயும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் ப்ரொஃபைல்னு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் நண்பர்களே. இந்த 3 தான் நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. 4வது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு சேஞ்ச். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம கொடுத்துருப்போம், மறுபடியும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் திருப்பி அந்த 3 கோடு மெனு டச் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எகெயின் யூசர் ப்ரொஃபைல்கே போங்க. 3வது ஆப்ஷன் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்டு. இப்போ நியூ பாஸ்வேர்டை என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு ஆல்ரெடி இப்போ பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அதுவே திருப்பி கொடுங்க. திருப்பி கொடுத்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஸ்பான்சர் கொடுத்ததையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, வெரி ஆல் த பெஸ்ட். வரும்போது லாஸ்ட்டில் சைன் அவுட் ஆர் லாக் அவுட் கொடுத்துக்கலாம்.